ஒரு தடவை சொல்லுவோமா? praise the lord, praise the lord, hallelujah, 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 hallelujah. இன்னைக்கு நம்முடைய தியானத்தினுடைய கடைசி நாள், கடைசி நேரம். திருப்பலி முடிச்சு அதுக்கப்புறம் விடுதல் ஆராதனை நடைபெறும். praise the lord, praise the lord, hallelujah, 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 hallelujah. நான் உங்களுடைய ஃபேஸ் பார்க்கும் பொழுது நான் நேற்றுக்கு சொன்னது போல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளவு மகிழ்ச்சியுடன் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். praise the lord, praise the lord, hallelujah, hallelujah. இன்னைக்கு எல்லாமே முடிச்சு தான் காஃபின்னு சொன்ன பொழுதும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளவு அருமையான மக்கள். hallelujah, hallelujah. அப்புறம் உங்களுடைய பங்கு தந்தையை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல அருமையான ஒரு அருள் தந்தை. கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற இரண்டாவது ஜான் மரிய வியானி மாதிரி தெரியுது பார்க்கும் பொழுது. பிரைஸ் நல்லா கறந்துட்டுங்க. உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம் தான், கடவுளுடைய ஒரு மிகவும் பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தியானத்தினுடைய கடைசி நேரத்துக்கு வரும் பொழுது ஆசீர்வாதம், அபிஷேகம் அவ்வளவு அதிகமாக வழங்கப்படுகின்ற ஒரு நேரம். அது வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்னைக்கு வாசிச்சு கேட்ட நற்செய்தி பாகம். இறை வார்த்தை தெளிவாக சொல்கிறது. கௌரவமாக அமர்ந்து கவனமாக செவி சாய்த்து கேட்க வேண்டும். ஆனால் கடைசி நேரம் யாருக்கும் அபிஷேகம் கிடைக்கும் இங்கிருந்து திருப்பி போக கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த மாதிரி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 தடவை குரல் எழுப்பி இயேசுவாண்டவருடைய பேரை கூப்பிடுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. இன்னைக்கு வாசிச்சு கேட்ட இறை வார்த்தை சொல்கிறது, அபிஷேகம் கிடைக்கணும் என்றால், அதிசயங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும் என்றால் 2 காரியங்கள் முதலில் நடக்க வேண்டும். ஒன்றாவது என்ன தெரியுமா? இன்னைக்கு வாசிச்சு கேட்ட அந்த அதிசயம், 5 அப்பங்களும் 2 மீன்களையும் எடுத்து 5000க்கு மேலான மக்களுடைய வாயும் வயரும் நிரப்பி சாப்பிடுற அளவுக்கு கடவுள் அதிகரித்து கொடுத்த பொழுது, அந்த அதிசயம் செய்வதற்கு முன்னாடி அங்கே இன்னும் ஒரு மிகவும் பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது. என்னன்னு சொல்ல முடியுமா? 5 அப்பங்களை எடுத்து ஆசீர்வாத மக்களுக்கு அதிகரித்து கொடுக்குவதற்கு முன்னாடி இன்னும் பெரிய ஒரு அதிசயம் அங்கே நடந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அந்த அதிசயம் நடக்கவில்லை என்றால் அதுக்கப்புறம் அந்த அதிகரித்த அப்பத்தை கொடுத்த அதிசயமும் நடக்கவே நடக்காது. அப்ப அந்த அதிசயம் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கே அன்னைக்கு அந்த தியானத்துக்கு வந்து சேர்ந்த 5000க்கு மேலான நபர்கள் கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து இங்கு இருக்கிற அனைத்து நபர்களுடைய வாயும் வயரும் நிரப்பி சாப்பிடுற அளவுக்கு இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வல்லமையுடைய கடவுள் முன்னாடி அமர்ந்திருக்கிறோம். அப்படி நினைத்து இயேசு ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அத்தனை மக்கள் அங்கே அமர்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் முதலில் நடந்த அதிசயம். பிரைஸ் தி லார்ட், praise the lord, ஹல்லேலூயா, hallelujah. அப்ப இன்னைக்கு பல்வேறு அதிசயங்கள், அதிகமாக அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கணும்னா முதலில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முதல் அதிசயம் என்ன தெரியுமா? கடவுள் மீது விசுவாசம் வைத்து ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து இனி வரப்போற நிமிடங்களை திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுதும் ஆராதனை செய்யும் பொழுதும் அமர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், praise the lord, ஹல்லேலூயா, hallelujah. நல்ல தாழ்ச்சியுடன் ஜெபியுங்க. கடவுளே, விசுவாசமுடன் இங்கே அமர வேண்டும். அதற்காக கிருபை தாரும் ஆண்டவரே. தாழ்ச்சியுடன் திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா, Hallelujah, ஹல்லேலூயா. hallelujah. நான் காலையில் சொன்னேன், எந்த ஊழியம் செய்யும் பொழுதும், சிறப்பாக விடுதல் ஆராதனையை செய்யும் பொழுதும் அதுக்கு வல்லமை, சக்தி, அபிஷேகம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? வருகிறது திருப்பலியிலிருந்து. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற மிகவும் பெரிய ஆராதனை எது என்று கேட்டானாக்கா அதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான், திருப்பலி. பிரைஸ் தி லார்ட், praise the lord, ஹல்லேலூயா, hallelujah. அவ்வளவு பாடுகள் ஏற்றெடுத்த, துன்பங்கள் ஏற்றெடுத்த கடவுள் அவருடைய வாழ்க்கையில் செஞ்ச ஒரே ஒரு அதிசயம் திருப்பலி தான். வேற எந்த அற்புதம் செய்யும் பொழுதும் அவருக்கு அவருடைய சரீரத்தில் பாடுகள் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரவே இல்லை. ஆனால் அப்பத்தை
அப்பத்தை சரீரமாக மாற்றுவதற்காக, திராட்சை ரசத்தை அவருடைய இரத்தமாக மாற்றுவதற்காக நிறைய பாடுகள் அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையுடன் அதை நினைத்து எப்போதும் அந்த ஒரு சிந்தனை இதயத்திற்கு கொண்டு வந்து இனி வரப்போற நிமிடங்களில் அமர வேண்டும். விசுவாசமுடன் அமரும் பொழுது அதிசயங்கள் நடக்கும். விடுதல் வாழ்க்கைக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது இன்னொரு காரியம் கூட செய்ய வேண்டும். அதிசயங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும்னா, அபிஷேகம் கிடைக்கணும் என்றால், விடுதல் பெற்றுக்கொள்ளணும் என்றால் இன்னொரு காரியம் கூட செய்யணும். அதுதான் இன்னைக்கு வாசிக்கிட்ட இறை வார்த்தைகள் நம்முடைய ஞாபகத்திற்கு கொண்டு ஒரு விஷயம். இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய கரங்களில் இருக்கின்றவைகளே கடவுளிடம் அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. உங்க கையில் என்ன இருக்கிறது முதல்ல கொண்டு வாருங்கள். கடவுள் அதுதான் சொன்னாங்க சீடர்களிடம். நீங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு தேவையில்லை. எதுக்கு கவலை, எதுக்கு டென்ஷன்? நான் இங்க இருக்கிறேன், வல்லமையுடைய கடவுள். ஆனா ஒரு காரியம் முதலில் செய்ய வேண்டும். உங்க கையில் எந்தெந்த காரியங்கள் இருக்கிறது முதலில் கொண்டு வாருங்க, அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்போது நான் அதை எடுத்து ஆசீர்வாதத்தை திருப்பி தரும் பொழுது அது அதிசயமாக மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். உங்க கையில அப்பங்கள் இருக்குதா? ஏதாவது ஃபுட் பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீர்களா? இருக்குதா இல்லையா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். குரல் எழுப்பி சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நம்முடைய கரங்களில் இருக்கின்ற அப்பங்கள் என்ன? அது அர்ப்பணிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்ற அப்பங்கள் என்ன? ஒன்றாவது நம்முடைய நேரம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஆரோக்கியம், எனர்ஜி, சரீரம், அது கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்முடைய குரல் அது ஒரு அப்பம் தான், அது கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஹalleluya. நம்முடைய சிந்தனைகள் அது ஒரு அப்பம் மாதிரி தான், அது கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். ஹalleluya. இப்ப கடவுள் இப்போது சொல்கிறார், அப்படிப்பட்ட அப்பங்களே என்னிடம் கொண்டு வாருங்கள், அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில மக்கள் இது எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்வாங்க? சிந்தனைகள் அங்கே, அப்புறம் சரீரம் கொடுக்க மாட்டேங்குது, நேரம் கொடுக்க மாட்டேங்குது. அப்பங்கள் எல்லாமே கரங்களில் வைத்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்படி இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஹalleluya. 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 ஒன்றாவது விசுவாசம் கடவுள் மீது வைத்து அமர வேண்டும். அடிக்கடி உள்ளுக்குள்ளே சொல்ல வேண்டும், கடவுளே நான் உன்னை நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 நீ வல்லமையுடைய கடவுள், ஆண்டவருக்கு இயலாதது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது அடிக்கடி ஏற்று சொல்ல வேண்டும். சும்மா அங்கெல்லாம் பார்த்துட்டு தேவையில்லை, அடிக்கடி சொல்ல வேண்டும், ஆண்டவரே உங்களை இயலாதது எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது நம்முடைய ஆரோக்கியம், குரல், நேரம், சிந்தனைகள் எல்லாமே கடவுளுக்கு அர்ப்பணித்து நல்ல முறையில் ஆர்வமுடன் ஆராதனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ரெண்டு காரியங்கள் செய்யும் பொழுது மூன்றாவது காரியம் கடவுள் செய்வார். அது என்ன? அதிசயம், அற்புதம், விடுதல், அது வாழ்க்கையில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னைக்கு திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது பயபக்தியுடன் விசுவாசமுடன் ஜெபிப்போம். வரப்போற விடுதல் ஆராதனையில் கலந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அது என்னுடைய வாழ்க்கைக்கு விடுதல் பெற்றுக்கொள்வதற்காக. விடுதல் என்றால் என்ன? ஃபாதர் ஆரம்பத்தில் சொன்னார், தவக்காலம் மாற்றத்தினுடைய ஒரு காலம் இல்லையா? மனம் மாற்றம் வர வேண்டிய ஒரு காலம், அதுதான் விடுதல். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 25 இறை வசனங்கள். படை வீரர்கள் பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிராக நின்ற படை வீரர்கள் அவர் ஆராதனை செஞ்ச பொழுது, நிலநடுக்கம் வந்த பொழுது, விடுதல் பெற்ற பொழுது என்ன நடந்துருச்சு? அவர் நண்பர்களாக மாற்றப்பட்டார்கள். மனம் மாற்றம். ஆண்டுகளாக சில நபர்களுடைய வெறுப்பு இருக்கிறது, ஆனா அதிலிருந்து வெளியே வருவதற்காக கடவுள் ஆசீர்வாதம் தருவார். அதுதான் விடுதல், மனமாற்றம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கின்ற மனநிலையில் இருந்து ஒரு மனமாற்றம் பரிசுத்த ஆவியானவர் தருவார். அதுதான் சரியான விடுதல். அதற்காக பயபக்தியுடன் விசுவாசத்துடன் இத்திருப்பலியில் கலந்து ஜெபிப்போம். கடவுள் நாம் அனைவரையும் உங்களை பார்க்கும்பொழுது எப்போதும் அது மட்டும்தான் சிந்தனையில் வருது. கடவுள் ஏராளமாக இந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து நபர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். May God bless you.